ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கித்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் 2ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருப்பது மாபெரும் சிறப்பு. இந்த வார கிரகங்கள் இந்த ரிஷபராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது வாங்க பார்க்கலாம். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. 2இல் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு, அதாவது 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வம்பு வழக்கில் உங்களுக்கு சாதகம் கிடைக்கும். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். தொலைந்து போன பொருட்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். வரா கடன்கள் வசூலாகும். மற்றபடி 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பு. இன்னும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. தொழிலை கடனை உடனே வாங்கி விரிவாக்கம் செய்வீர்கள் அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போது அதிகப்படியான உழைப்பும் இருக்கும். ஸோ கமாடிட்டி நிறைய பொருளை வாங்கி போடுவீங்க, கடனை வாங்கி. அப்போது தொழில் விருத்தி அடையும், நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, சனி 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கார். அப்போ 10ஆம் வீட்டு வேலையை செய்வார். கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்கள், ஆன்மீக துறையில் இருப்பவர்கள், மற்றபடி கல்வித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருந்த போதிலும் 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி இந்த வாரம் தொழில் ரீதியாக பெரிய சம்பாத்தியம் இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். ரிஷபத்துக்கு 5, 6, 7 தேதி சந்திராஷ்டம நாள்.